பூமியை பற்றி இந்த காலத்தில் இருக்கும் விஞ்ஞானிகள் பல பேர் பலவாறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் விஞ்ஞானத்தின் உதவியால் இந்த பூமியில் 3/4 பங்கு நீரும் 1 பங்கு நிலமும் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் போகர் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தனது நூலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கொள்ளவே பிரிவிதி என்ற பூமிதானும் குவலயத்தில் 4 பங்குமாகும், வெள்ளவே சத்த சாகரமும் அப்பா மிக்கான 3 பங்கு எண்ணலாகும். இந்த பாடல் வழியாக இந்த உலகம் 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். இவரை போல இந்த உலகத்தை பல முறை சுற்றி வந்த சித்தர்கள் யாருமில்லை என்று சொல்லலாம். இது மட்டுமல்ல, சித்த மருத்துவத்தில் ஒரு பெரும் பங்கு போகருக்கு இருக்கிறது. இவர் எழுதிய போகர் 7000 நூலில் அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை அவர் எழுதியிருக்கிறார். மேலும் இவர் இயற்றிய போகர் நிகண்டு, போகர் கற்பம் 300 போன்ற நூல்களில் ஒவ்வொரு மூலிகையுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியாக ஆய்வு செய்து அந்த மூலிகையுடைய வேர், தண்டு, இலை, பூ, காய், கொட்டைகளுடைய வேதியியல் பண்புகளை விரிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அகத்தியர் மட்டுமல்ல, மற்ற எந்த சித்தர்களாலும் எழுதப்படாத பல உண்மைகளை இவர் எழுதியிருக்கிறார். 45 கற்ப மூலிகைகளை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அந்த மூலிகைகளை முறையாக சாப்பிட்டால் மனிதனுடைய வயது ஏறினாலும் அவனுடைய இளமை குன்றாமல் இருக்கும், முடி நரைக்காமல் இருக்கும், தோல் சுருங்காமல் இருக்கும், உடல் மூப்பு அடையாமல் இருக்கும், உழைக்கும் போது மூச்சு வாங்காமல் இருக்கும், மலைகளில் ஏறலாம், வான்வெளியில் பறந்து போகலாம், வான் மண்டலத்தில் உள்ள பல அடுக்குகளை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என்று இந்த 45 கற்ப மூலிகைகளை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். பல மருத்துவ விஞ்ஞானிகள் இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மூலிகைகளை பயன்படுத்திதான் போகர் பல 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார், பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். மேலும் மனிதனுடைய உடலில் உள்ள இரத்த அணுக்கள், தசை அணுக்கள், எலும்பு அணுக்கள், நரம்பு அணுக்கள் எல்லாமே முதிர்ச்சி அடையாமல் எப்பொழுதும் இளமையாக இருப்பதற்கான ஆராய்ச்சியையும் அவர் மேற்கொண்டிருந்தார். மேலும் இரும்பை தங்கமாக்கும் அந்த ரகசியத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அவ்வளவு ஏன், வசலை, பொன்முசுட்டை, பொன்னுமத்தை, கருப்பு கையாந்தகரை, சிறியானங்கை, பெரியானங்கை முதலிய செடிகள் வழியாக ஒரு மட்டமான உலோகத்தை கூட தங்கமாக மாற்றும் வித்தையை போகர் அவருடைய பாடலில் சொல்லி இருக்கிறார். மேலும் போகர் ஒரு நாகத்தை ஈயமாக்க, அந்த ஈயத்தை வெள்ளியாக்க, அந்த வெள்ளியை செம்பாக்க, அந்த செம்பை தங்கமாக்க செடி கொடிகளில் உள்ள சத்துக்களால் முடியும் என்பதை அவருடைய பல பாடல்களில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவ்வளவு விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொன்னாலும் பல ஆண்டுகளாக பல பேர் முயற்சி செய்தும் அவர்களால் அதை தங்கமாக மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் போகரை போல தவ வலிமை உடைய சித்தர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். தாவரங்கள் மட்டுமல்ல, கல், மண், பாறை, உப்பு கலந்த காற்று, பிராணிகளுடைய உடம்பில் உள்ள நகம், பல், எலும்பு, தோல், முட்டை, ஓடு, சிப்பி ஓடு, இப்படி ஒன்று விடாமல் எல்லா பொருட்களையும் அதனுடைய வேதியியல் பண்புகளையும் போகர் ஆய்வு செய்திருக்கிறார். போகருடைய நூல்களில் எண்ணற்ற வேதியியல் முறைகளை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவருடைய சீடர்களான கொங்கணவரும் சட்டை முனியும் அவரவர் இயற்றிய வாத காவியங்களில் இவற்றை விரிவாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். போகர் எழுதிய பல வேதியியல் முறைகளை இன்று சரியாக புரிந்து கொண்டு சோதனை கூடங்களில் அதை முறையாக ஆராய்ச்சி செய்தால் போகருடைய பெருமையும் இவரால் தமிழினத்தின் பெருமையும் உலகமெங்கும் பரவும். மேலும் போகர் காந்தத்தையும் இரும்பையும் பயன்படுத்தி ஒரு சித்திர ரதத்தை செய்திருக்கிறார். அதாவது நாம் இன்று பயன்படுத்தும் விமானத்தை போல அவர் அந்த காலகட்டத்தில் அதை உருவாக்கி இருக்கிறார். போகர் 7000 நூலில் அறிவியலை பற்றி மட்டும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு சில அரிதான இயற்கை பொருட்கள் சில நேரங்களில் மட்டுமே கிடைக்கும். ஒருவேளை இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் கிடைக்காமல் போனால் அதே குணமுடைய 95 விழுக்காடு ஒத்து போகக்கூடிய ஒரு பொருளை செயற்கையான முறையில் உருவாக்குவதுதான் சித்த வைத்தியத்தில் வைப்பு சரக்கு என்று சொல்வார்கள். செயற்கையாக செய்தாலும் அது இயற்கையான பொருள் போல அதே குணத்தில் இருக்கும். போகர் இவ்வாறு பல வைப்பு சரக்குகளை உருவாக்கி வைத்திருந்தார். பெரிய பெரிய இயந்திரங்கள், தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாமல் சாதாரண முறையிலேயே மாற்று பொருட்களை பயன்படுத்தி அதை அவர் உருவாக்கி வைத்திருந்தார்.